பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு கூறும் இறைவார்த்தை தொடக்க நூல் 15ஆம் அதிகாரம் திருவசனம் 2. தொடக்க நூல் 15ஆம் அதிகாரம் திருவசனம் 2. என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகிறான். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்னதான் தருவீர்? ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? அதுக்கு முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆபிரகாம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாய் இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு தத்தங்களை கொடுக்கின்றார். இன்னும் நிறைய வாக்கு தத்தங்களை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய வாயிலிருந்தே விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு ஆபிரகாம் பெயர் பெற்றுள்ளார். அப்படிப்பட்ட ஆபிரகாமே என்ன செய்வார்? ஆபிரகாமே ஆண்டவர் இப்பெல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லும் போது என்ன செய்வார்? எனக்கு குழந்தையே இல்லையே, நீர் எனக்கு என்னதான் தந்தை, என்னதான் பிரயோஜனம் அப்படின்னு மிகவும் சோர்வான நிலையில் ஆண்டவரிடத்தில் பேசுவார். அப்படி தாங்க இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை மறந்து ஆண்டவரிடத்தில், என்ன கடவுளே, நாங்கள் என்ன ஸ்தோத்திர பலி சொல்கிறோம், விரதம் இருக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், நீங்கள் எனக்கு தரேன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் இன்னும் கிடைக்கிறேன்னு அநேக நேரங்களில் நாம் ஆண்டவரிடத்தில் ஒரு சோர்வான வார்த்தைகளை பேசுவதுண்டு. நீங்கள் மட்டுமல்ல சகோதர சகோதரிகளை, நானும் கூட இந்த வார்த்தையை ஆண்டவரிடத்தில் கேட்டதுண்டு. நாங்கள் வீடு பார்க்க வேண்டும் என்று, வீடு சொந்தமாக வாங்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது எங்களிடத்தில் இருந்த பணம் கொஞ்சமாக இருந்தது. அப்பொழுது ஒரு ஊழியக்கார சகோதரி மூலம் ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார். ஒரு சில ஆலோசனைகளை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒரு சில ஆலோசனைகளையும் கொடுத்தார். அப்போ அவங்க தரிசனத்தை கொடுத்தார். இப்படி தான் வீடு இருக்கும், இந்த மாதிரிலாம் வீடு இருக்கும், நீங்கள் பாருங்க அப்படின்ட்டாங்க. அவர்கள் சொன்ன ஆலோசனைப்படி நாங்கள் உபவாசம் இருந்து நானும் என் மாமியாரும் ஜெபிக்கும் பொழுது, உபவாசம் இருந்த அன்றைக்கே பாருங்க, மீடியேட்டர் ஃபோன் பண்ணி ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அநேக வீடுகள் பார்த்தோம், ஆனால் என்னன்னா மரம் செடி கொடியெல்லாம் இருக்குன்னு ஆண்டவர் தரிசனம் சொல்லி அந்த ஊழியக்காரங்க எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் போங்க, அந்த வீட்டில் மரம் செடி கொடியெல்லாம் இருக்கும், வீட்டில் ரைட் சைடில் தான், வீட்டினுடைய ரைட் சைடில் தான் மாடிப்படி இருக்கும், நீங்கள் போய் பாருங்க. நாங்கள் அவங்க சொன்னனுமே ஆண்டவருக்கு ஆமைன்னு சொல்லி உபவாசம் இருக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் மரம் செடி கொடியெல்லாம் இருக்குன்னா அவ்வளோ பெரிய வீடு நம்ம எங்கே வாங்க போகிறோம்? நம்மக்கிட்ட இருக்கிறது கொஞ்சமான பணம் தானே, இப்போ மீதி பணத்துக்கே நான் வங்கியில் தானே லோன் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஆபிரகாம் கேட்டதை போல நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், கடை ஏசப்பா, எங்கள்கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் பணம், வீடே நான் எங்கள்கிட்ட இருக்க அந்த கொஞ்சம் பணத்தில் வீடு பார்க்க போனாலே ஒரு ரூம் கூட இருக்காது, ஒரே ஒரு ரூம், ஒரே ஒரு ஹால் மட்டும்தான் இருக்கும், அந்த அளவுக்கு தான் வீடு இருந்தது. ஆனால் ஆண்டவர் பாருங்க, எங்களுடைய நான் 9 நாள் அந்த விரத உபவாச நாளுக்குரிய பலனை ஆண்டவர் கொடுத்தார். எங்களிடத்தில் இருக்கின்ற பணத்தை கொண்டே வீடு பார்த்தீங்கன்னா பெரிய வீடு, ரைட் சைடில் மாடிப்படி, லெஃப்ட் சைடில் இருந்த மாடிப்படியை இடிச்சிட்டு அவங்க வீடு விற்றவங்க ரைட் சைடு வச்சுருந்துருக்காங்க. மாமரம் தென்னை மரம்னு நாங்கள் எப்படி எல்லாம் நாங்கள் ஆசைப்பட்டோமோ, எப்படியெல்லாம் நாங்கள் நினைத்தோமோ அந்த வீட்டில் அதெல்லாம் கொடுத்து ஆண்டவர் எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்தார். பிறகுதான் இப்பொழுதுதான் ஆண்டவருடைய அந்த காரியத்தை குறித்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கின்றோம். அப்ப நாம நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்கிறவர் ஆண்டவர். ஒரு நாளும் அவர் வாக்கு கொடுத்ததை அவர் மாற்றவே மாட்டார். அவருக்கு தெரியும் நம்ம எங்க இருந்தா நமக்கு ஆசீர்வாதம், எந்த நேரத்தில் கொடுத்தா நமக்கு அது நிறைவாக இருக்கும் என்று அவருக்கு தெரியும். எனவே தான் ஆண்டவர், நாங்கள் நிறைய வீடு பார்த்து சோர்வான நிலையில் இருந்த பொழுதுதான் அந்த பெரிய ஊழியக்காரங்க அவர்களை என் வீட்டிற்கு அழைத்து வந்து என்னை அவர் பலப்படுத்தினார். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கடவுள் அவர்கள் மூலம் என்னை கற்றுக் கொடுத்தார். அது மாதிரி அதுக்கப்புறம் அந்த வீடை நாங்கள் வாங்கினோம், ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்தார். அதுக்கப்புறம் இன்னொரு சகோதரி பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய மகளுக்கு மணமகன் தேடிக்கொண்டிருந்தாங்க. மாப்பிள்ளையை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்களும் ஒரு ஊழியக்காரி எங்களுக்கெல்லாம் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த சகோதரி பார்த்தீங்கன்னா மகளுக்காக செபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பெயரை கொடுத்திருக்கின்றார். ஒரு பெயர் கொடுத்து நீங்கள் இந்த மணமகன் தான் கிடைப்பான்னு ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆனால் அந்த சகோதரி பாருங்க,
ஆமா, இந்த பேர் ஒரு நடிகருடைய பேர். இந்த பேர்ல எனக்கு ஜீசஸ் கொடுக்க போறாரு, இது ஆண்டவர் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் தொடர்ந்து உபவாசம் இருந்தார்கள், தொடர்ந்து செபித்தார்கள். ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு மிகவும் சோர்வான நிலையில் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் ஒரு அருமையான மருமகன் அல்ல, மகனை அந்த குடும்பத்திற்கு கொடுத்தார். அவர் பெயர் அதே நடிகனுடைய பெயர். ஆனால் உன்னால் பெயருக்கு முன்பதாக அன்னை மரியாளுடைய பெயர், அந்த நடிகருடைய பெயருக்கு பின்பாக ஆண்டவருடைய ஒரு பைபிள் ஒரு பெயர், மூணுமே இணைந்து எங்களுக்கே ஒரே ஆச்சரியம். அக்கா எப்படி பாருங்க ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்கள் ஆசீர்வாதத்தை நாங்கள் அவர்களோடு இணைந்து நாங்களும் துதித்தோம் ஆண்டவரை. எனவே நாம் ஆண்டவர் இதைத்தானா செய்ய போறாரு, இப்படித்தானா செய்ய போறாருன்னு ஆண்டவருடைய ஆலோசனைகளை நாம் யோசிச்சு பார்க்கவோ அவரிடத்தில் கேள்வி கேட்கவோ நாம் அருகதையற்றவர்கள். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நிச்சயம் நமக்கு நிறைவேற்றுவார். அவர் எப்படி செய்வார், என்ன மாதிரி நமக்கு செய்து ஆசீர்வதிப்பார்னு நமக்கு தெரியாது. ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை மட்டுமே நாம் விசுவாசித்து அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கும் பொழுது ஆண்டவர் அதை நமக்கு நிறைவாய் அனைவரும் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு நம்மை அவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் பரமபிதாவே, அப்பா, நீர் கொடுத்த இந்த அதிசயமான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இரவு நேரத்திலும் அப்பா, இரவு நேரத்திலிருந்து அப்பா இந்த காலை நேரம் கண்விழிக்கும் நேரம் வரைக்கும் இரவு முழுவதும் எங்களை நீர் பாதுகாத்து வழிநடத்தினீரே, ஆசீர்வதித்திருக்கிறே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் கூட அன்று ஆபிரகாம் சோர்ந்து போய் உம்மிடத்தில் கேட்டதை போல நாங்களும் நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை மறந்து அநேக நேரங்களில் சோர்ந்து போய் உம்மிடத்தில் கேள்வி கேட்டிருக்கின்றோம் சுவாமி. எங்களை நீ தயவாய் இரக்கமாய் மன்னித்து அப்பா நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நீர் நிறைவேற்றி தருவீர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நீர் தந்து அப்பா எங்கள் ஒவ்வொருவரை நீர் நிறைவு ஆஸ்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்கிற அன்பு தெய்வம் அப்பா, நாங்கள் ஜெபிப்பதற்கு மேலாக நீர் செய்வீர் என்ற நம்பிக்கையை எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையில் கொடுக்கும்படியாக எங்களுடைய விசுவாச வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. அன்று ஆபிரகாம் சோர்ந்து போனாலும் நீர் அவருக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவீர் என்று விசுவாசித்ததை போல நாங்களும் விசுவாசிக்கும் விதமாக எங்களுக்கு விசுவாசத்தை தரும்படியாக மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் இன்ப நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர் பெற்றவரை. தூய மரியே, இறைவனின் தாயும், பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் திருமண நாள், பிறந்த நாள் சிறப்பிக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் குழந்தைகளுக்கும் பெதஸ்தா சிவக்குழுவின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் ஆபிரகாமை போல நாமும் சோர்ந்து போயிருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நினைத்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து செபியுங்கள். ஆண்டவர் நிச்சயம் அந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு நிறைவாய் கொடுத்து நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாழ்த்துக்கள்.